ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம நல்ல முறுமுறுப்பான சாஃப்டான மெதுவடைக்கு மிக்ஸி ஜார்லேயே மாவு அரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் நான் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் மிக்ஸி ஜார்லேயே நல்ல சாஃப்டான முறுமுறுப்பான மெதுவடை செய்யலாம். இப்போ நம்ம மெதுவடை செய்யறதுக்கு முதல்ல உளுந்து ஊற விட்டுடலாம். நான் இன்னைக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் 2-3 முறை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற விடலாம். இந்த உளுந்து 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிச்சிடலாம். தண்ணி நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா இந்த உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் பாதி உளுந்து மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஒரு முறை ஓட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கு. இப்போ இதில் நான் மீதி உளுந்தையும் சேர்த்துடுறேன். நீங்கள் பெரிய ஜார் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். இப்போ இதை ரஃபாக ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. மெதுவடைக்கு நம்ம தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. அதனால அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கலாம். நான் இதில் ஏற்கனவே உளுந்து ஊற வச்சு அந்த தண்ணி இந்த கப்பில் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சேர்த்துட்டு ஒரு முறை ஓட்டுங்க. மிக்சியை கண்டினியூஸாக ஹை ஸ்பீடில் தொடர்ந்து ஓட்டாதீங்க. விட்டு விட்டு ஓட்டுங்க. அப்போ தான் ஹீட் ஏறாமல் இருக்கும். இப்போ இதை தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு அரைப்பட்டுருக்கு. கிரைண்டரில் ஓட்டினா நல்லா ஃப்ளஃபியாக மாவு உருண்டு வரும். அதே கன்சிஸ்டன்சியை நம்ம அரைச்சி மிக்சியில் கொண்டு வர முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நம்மளால் கொஞ்சம் ஃப்ளஃபியாக மாவு அரைக்க முடியும். அதுக்கு நம்ம விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அளவாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் இதில் ஒரு 3-4 முறை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். நான் இதை கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்கு லைட்டாக ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சியோட மூடியை ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்ததுன்னா நமக்கு மெதுவடை நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு மேலே இதில் தண்ணி நம்ம சேர்த்தோம்னா நமக்கு மெதுவடை போடவே முடியாது. இந்த விட இன்னும் கூட நீங்கள் கெட்டியாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சிடுங்க. நான் கொஞ்சம் நிறைய சேர்த்ததுனால எனக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து தான் மிக்சி ஓடுது. அதனால தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நான் இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறேன். அதில் சேர்க்கும்போது மாவு கொஞ்சம் இறுகிடும். அப்போ நமக்கு மெதுவடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மிக்சி ஃபுல்லாக மாவு இருக்கிறதுனால நான் இதிலிருந்து கொஞ்சம் மாவு வெளியே எடுத்துடுறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 கப் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா நமக்கு மெதுவடை வெளியே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இது ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு உளுந்து மாவு ரெடியாக இருக்குது. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்த முக்கியமான டிப் இதுதான். மெதுவடை நமக்கு மிக்சியில் போட்டாலும் நல்லா சாஃப்டாக வரத்துக்கு இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கையிலேயே ஒரே டைரெக்ஷனில் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கையில் ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் அடித்து விடும்போது மாவில் நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வரும்போது தான் மெதுவடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் இப்போ சால்ட் சேர்க்கல. எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா சால்ட் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வடை போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலை இல்லாட்டி நீங்கள் ஒரு திக்கான பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மாவு அள்ளி எடுத்து வச்சு இப்போ விரலையும் தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பெருசாக ஒரு ஓட்டை போட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம ஓட்டை போட்டால் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வடை வேகும். இப்போ இதை இன்னொரு கையில் மாற்றிக்கிட்டு நம்ம பொறுமையாக எண்ணெயில் விடலாம். வடைக்கு மாவு அரைச்சிட்டிங்கன்னா உடனே வடை போட்டு எடுத்துடணும். எடுத்து வச்சு அப்புறம் போடலான்னு விட்டிங்கன்னா மாவு ரொம்ப நீர்த்திடும், எண்ணெய் நிறைய குடிக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வராது. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா வடையை நம்ம திருப்பி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வடை 2 பக்கமும் நல்லா ஈவனாக கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலருக்கு மாறினதும் நம்ம வடையை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டான மெதுவடை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி சுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான மொறு மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ, பை பை.